ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீஸர் அனைவருக்கும் வணக்கம். ஸோ நம்ம வந்து தமிழ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அப்படின்றது நம்ம வந்து இது வரைக்கும் 12 கொஸ்டின் பேப்பர் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இது நமக்கு 13வது டெஸ்ட்டு, ஓகேங்களா? ஸோ இது வந்து நமக்கு February 13, 2023 நடந்த கொஸ்டின் தான். ஸோ தமிழ் தகுதி மற்றும் மதிப்பீட்டு தேர்வு அப்படின்ற மாதிரி மொத்தம் 100 கொஸ்டின் சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஒரு கொஸ்டினுக்கு எத்தனை மார்க் அப்படின்னாக்கா 1.5 மார்க்கு. அதன் அடிப்படையில் 100 கொஸ்டினுக்கு 150 மார்க் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? சரி, வாங்க டெஸ்ட் அட்டன் பண்ணலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள், எதிர் சொற்களை பொறுத்துக. அதாவது எதிர்ச்சொற்கள் வந்து கொடுத்துட்டு அதை வந்து பொறுத்து சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ அணுகு அப்படின்னா எதிர்ச்சொல் என்ன? விலகு. ஐயம் தெளிவு. ஊக்கம் சோர்வு. உண்மை பொய்மை. ஸோ 4, 1, 2, 3 ஆன்சர் ஆப்ஷன் சி. செகண்ட் கொஸ்டின் பாருங்கள், பொருந்தா சொல்லை கண்டறிக. பிஞ்சு வகைகளில் பொருந்தாததை எடுத்து எழுதுக அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இங்கே என்னென்ன இருக்குது? வடு, குறும்பை, கருக்கல், இது எல்லாமே நமக்கு பிஞ்சு வகையில் வரும். கொப்புன்றது பிஞ்சு வகை கிடையாது, ஓகேங்களா? ஸோ கொப்பு, கிளை அப்படின்ற மாதிரி நம்ம வந்து காய்ந்த கழிகள் அப்படின்ற குச்சிகள் அப்படின்ற மாதிரி பார்த்துருப்போம். அதில் தான் இந்த டாபிக், இந்த வகைன்றது அடங்கும், ஓகேங்களா? சரி, ஓகே, ஆன்சர் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட்டு பாருங்கள், பொருந்தாத மரபு தொடரை கண்டறிக. ஸோ அள்ளி இறைத்தல், மணக்கோட்டை, ஆறப்போடுதல், இது எல்லாமே வந்து மரபு தொடர் தான். தள்ளி வைத்தல் என்பது மரபு தொடரில் வராது, ஓகேங்களா? ஸோ இந்த அள்ளி இறைத்தல்னால் வந்து என்ன சொல்லலாம்? அளவுக்கு மீறி செய்கிறது சொல்லலாம், ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து செல்வத்தை வந்து அள்ளி இறைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஏழ்மையாக ஆகிடுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு செயலில் செய்கிறப்போ அப்படின்றப்ப அளவுக்கு மீறி செய்கிறது தான் அள்ளி இறைத்தல் சொல்லலாம். அடுத்தது மணக்கோட்டைன்னு என்ன சொல்லலாம்? முயற்சியே இல்லாமல் முன்னேறலாம் அப்படின்ற மாதிரி சிலர் வந்து மணக்கோட்டை கட்டுகின்றனர் அப்படின்னு சொல்லலாங்களா? ஓகே. ஆறு போடுதல் அப்படின்னாக்கா என்ன சொல்லலாம்? ஒரு காரியத்தை காலம் தாழ்த்தி செய்தல் அப்படின்னு சொல்லலாம். இல்லைனா பிரச்சனையை பெரிதாக்காமல் அதை வந்து ஆறு போடுது, இந்த மாதிரி சொல்லலாம், ஓகேங்களா? ஸோ தள்ளி வைத்தல் அப்படின்றது இது நார்மலாக நம்ம வந்து டைரெக்டாக சொல்கிறது. ஸோ இது வந்து மரபு தொடரில் வருமானா வராது. ஸோ இதெல்லாம் நமக்கு எங்கே இருக்குது அப்படின்னாக்கா 10th நியூ புக்கில் இருக்குது. ஸோ நான் உங்களுக்கு அந்த பேஜை காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இங்கே பாருங்கள் ஆஃபீஸர், இது வந்து 10th நியூ புக்கில் பேஜ் நம்பர் 199 இருக்குது பாருங்கள். இங்கே என்ன இருக்குது? மரபு தொடருக்கான பொருள் அறிந்து தொடரில் அமைத்து எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? ஸோ இங்கே மரபு தொடர் என்னென்ன கொடுத்துருக்காங்க? மணக்கோட்டை, கண்ணும் கருத்தும், அள்ளி இறைத்தல், ஆறப்போடுதல். அப்படியே நம்ம அங்கே ஆப்ஷனில் பார்த்த 3மே இருந்துருச்சிங்களா? மணக்கோட்டை பார்த்தோம், அள்ளி இறைத்தல்னா என்னென்னு பார்த்தோம், ஆறப்போடுதல் பார்த்தோம். அங்கே நமக்கு எக்ஸ்ட்ரா என்ன கொடுத்துருந்தாங்க? தள்ளி வைத்தல் அப்படின்ற ஒரு வார்த்தையை கொடுத்துருந்தாங்க, ஓகேங்களா? அப்போது ஸ்கூல் புக்கில் அந்த மரபு தொடர் அந்த 4 இதையும் நமக்கு ஆப்ஷனில் வச்சுட்டு ஒரு இதை மட்டும் நமக்கு எடுத்துட்டு அதுக்கு பதிலாக வேற வச்சுட்டு நமக்கு என்ன கேட்குறாங்க? பொருந்தாததை தேர்வு செய்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது ஸ்கூல் புக்கை நம்ம எந்த அளவுக்கு படிக்கணும்னு பார்த்துக்கோங்க. இது நமக்கு 10th நியூ தமிழ் புக்கு, ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி 4 இருக்குன்றதுனால நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க? இதையே வந்து நமக்கு கொஸ்டினாக கேட்டிருக்காங்க, ஓகேங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன வருது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட்டு பாருங்க, பொருந்தா சொல்லை கண்டறிக. இன்பம், பொருள், அறம், இதெல்லாமே நமக்கு அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் அப்படின்னு சொல்லிட்டு திருக்குறளுடைய முப்பால்கள் வந்து இதில் அடங்கியிருக்கு. ஸோ அருள் அப்படின்றது இதில் பொருந்தாது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி. சந்தி பிழையற்ற வாக்கியத்தை தேர்வு செய்க. ஃபஸ்ட்டு என்ன இருக்குது? நமது நாட்டின் பாரம்பரிய சின்னங்களை இங்கே கண்டிப்பாக என்ன வந்திருக்கணும் அப்படின்னாக்கா, இங்கே நிலைமொழிக்கு அப்புறமேட்டுக்கா வருமொழியில் வந்து கசதபா வந்துருச்சு அப்படின்னாக்கா கண்டிப்பாக இந்த இடத்துல நமக்கு வல்லொற்று அப்படின்றது வந்திருக்கணும். ஸோ இங்கே வரல, அப்போ இது தவறு. நமது நாட்டின் பாரம்பரிய சின்னங்களை பாதுகாப்பேன், இங்கே இப்பு வந்திருக்கணும், ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல இப்பு கண்டிப்பாக வந்திருக்கணும். ஸோ இதுவும் வரலை. நமது நாட்டின் பாரம்பரிய இச்சு வரலை. நமது நாட்டின் பாரம்பரிய சின்னங்களை பாதுகாப்பேன், ஓகேங்களா? ஸோ கசதபா மிகின் அங்கு வல்லொற்று கண்டிப்பாக வரும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி தான் சரியானது. அதாவது வருமொழியின் முதல் எழுத்து, ஓகேங்களா? ஸோ வருமொழியின் முதல் எழுத்து கசதபாவில் வந்துச்சுனாக்கா அங்கே கண்டிப்பாக வல்லொற்று என்பது வரணும், ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து பாலை தானே இருக்கா, அப்பயே இங்கே வரல அப்படின்ற மாதிரி கேட்கக்கூடாது. ஏன்னா இந்த இடத்துல பேசிக்காக வராது. ஏன்னா இங்கே நமது நாட்டின், ஓகேங்களா? இங்கே பாரம்பரியம், இதுக்கு மேட்ச் ஆகும்னாக்கா ஆகவே ஆகாது, கரெக்டுங்களா? ஸோ இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக யோசித்து போடணும். மரபு பிழைகள், ஒலி மரபு கேட்குறாங்க. ஸோ கோழி என்ன பண்ணும்? கோழி கொக்கரிக்கும், குயில் கூவும், மயில்
அகவும். ஆந்தை அலரும். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. விலங்குகளின் மரபு பெயரை ஒட்டி கீழ்கண்டவற்றுள் பொருத்தமான சொல்லை தேர்வு செய்யணும்னு கேட்குறாங்க. ஸோ புலியோடைய பரல், ஓகேங்களா. ஸோ புலி பரல் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது சிங்க குருளை அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது மான்கன்று, எருமை கன்று, அப்புறம் என்ன சொல்லலாம், யானை கன்று, ஓகேங்களா. மான்கன்று, எருமை கன்று, யானை கன்றுன்னு சொல்லலாம். ஸோ குட்டி அப்படின்றது நாய்க்குட்டி, எலிக்குட்டி, பன்றிக்குட்டி, இந்த மாதிரி நமக்கு குட்டி வகைகள் அப்படின்றது இருக்குது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி. முறி, குருத்து, கொழுந்தாடை முதலிய சொற்கள் தாவரத்தின் எந்த பகுதியை குறிக்கின்றது? நுனிப்பகுதியை குறிக்கின்றது. அழகு என்னும் சொல்லை குறிக்கும் சரியான பிற சொற்களை கண்டறிக. ஸோ கவின்னாலும் அழகு, வனப்புன்னாலும் அழகு. ஆன்சர் ஆப்ஷன் பி. அகர வரிசையில் சொற்களை சீர் செய்க. இங்கே என்ன சொல்கிறாங்க, நிரல்னா வரிசை, ஓகேங்களா. இதுவே நீங்கள் உங்களுக்கு சொல்லும் பொருளில் அடங்கும். வரிசைப்படுத்துக. நிரல்னா மீனிங் என்ன, வரிசை. சரி, ஓகே. இங்கே பாருங்கள், எது கரெக்டாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு என்ன வரும், தா வரும். அதுக்கப்புறம் பா வரும். பாவில் பா பா பூ வரும். அதுக்கப்புறம் தான் வே வரும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. இசைக்கருவிகளின் பெயர்களை அகர வரிசைப்படுத்துக. ஸோ இங்கே உயிர் எழுத்துலேயும் இருக்குது, உயிர்மை எழுத்துலேயும் இருக்குது. ஸோ ஊவில் 2 இருக்குது. ஊ, ஓகேங்களா. உரிமை, உடுக்கைன்னு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு எது வரும், டா தான் வருங்களா. அப்போ உடுக்கை ஃபஸ்ட்டு வரும், அதுக்கப்புறம் உரிமை வரும். அது நமக்கு 2 ஆப்ஷனில் இருக்குது. அப்போ ஏவும் சியும் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. அடுத்தது தாக்கு அப்புறம் தான் மா வரும், கரெக்டுங்களா. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி. ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தெரிவு செய்க. இந்த கான்னா என்ன வரும், காடு. இந்த கான்னா என்ன வரும், பார். ஸோ இது ரிப்பீட் ஆகுதுங்களா. சரியான எழுத்து வழக்கை கண்டறிக. மானம் பார்த்த, மானம் வராது, ஓகேங்களா. அடுத்தது வானம் பார்த்த பூமியில் பயறு வகைகள் பயிரிடப்படுகின்றன என்பது சரி, ஓகேங்களா. ஸோ பயறு வகைகள் கரெக்டு தான். வானம் பார்த்த பூமியில் பயறு வகைகள் பயிரிடப்படுகின்றது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது வகைகள் அப்படின்ற ஒரு பன்மையானது தூ என்ற ஒரு ஒருமை கொண்டு முடிஞ்சிருக்கு, தவறு, ஓகேங்களா. ஸோ வகைகள் அப்படின்றது பன்மை, அப்போ அது நா என்ற ஒரு பன்மை விகுதி கொண்டு தான் முடிஞ்சிருக்கணும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி. சரியான தொடரை தெரிவு செய்க. ஆற்றின் வலப்புறம்னா சின்னலா தான் வரும், அப்போ இது ரெண்டுமே வராது. அதே புறம் அப்படின்றது பெரிய ரா வரும். ஸோ இதுதான் நம்ம கரெக்டாக இருக்குது. ஆற்றின் வலப்புறம் உள்ள வயல்கள் நீர் வளத்தால் செழித்திருந்தன, ஓகேங்களா. ஸோ பன்மை நாள முடியுது, ஓகேங்களா. ஆன்சர் ஆப்ஷன் டி. நின்றான், இதோடைய வேர்ச்சொல் என்ன, நில். நின்று அப்படின்றது வினையெச்சம், சரிங்களா. சுடுதல் என்பதற்கான வேர்ச்சொல் என்ன, ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சுடு. இந்த சூடு அப்படின்றது என்ன அப்படின்னாக்கா முதல் நிலை திரிந்த தொழிற்பெயர் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம், ஓகேங்களா. ஸோ இது முதல் நிலை திரிந்த தொழிற்பெயர் அப்படின்னு மாதிரி தெரியும். அடுத்து சுடுக, கேல முடிந்தாலே இது என்ன சொல்லியிருக்கேன், வியங்கோல் வினைமுற்று, ஓகேங்களா. அடுத்தது சுட்ட, ஆள முடிஞ்சாக்கா அது பெயரெச்சம் ஆகும். வந்தான், இதனுடைய வேர்ச்சொல் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி, வா. ஸோ வந்த பெயரெச்சம், வந்து வினையெச்சம், ஓகேங்களா. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி. தா என்ற வேர்ச்சொல்லுடைய வினையெச்ச சொல் கேட்குறாங்க. ஸோ வினையெச்சம்னாலே இ ஊல முடியணும். ஸோ எங்கே முடிஞ்சிருக்கு, ஆப்ஷன் டியில் முடிஞ்சிருக்கு. அப்போ இது வினையெச்சம். தந்த என்பது பெயரெச்சம். தருதல் அல்லுல வந்தாலே அது தொழிற்பெயர் ஆகும். தந்தவர், அவர், அவரில் முடிஞ்சிருக்கா, அவர், அவன், அவள், அவன், இந்த மாதிரிலாம் முடிந்தாலே அது வினையாளனின் பெயர் ஆகும். காணல் நீர் என்னும் உவமை தரும் பொருள் எதுவென கண்டறிக. ஸோ காணல் நீர்னா என்ன, இருப்பது போல் தோன்றும் ஆனால் இருக்காது அப்படின்றது தான் இதுக்கு கரெக்டாக இருக்கும், ஓகேங்களா. ஸோ இயலாத செயல்னா என்ன சொல்லலாம், இயலாத செயல்னா அது ஒரு முடியாத செயல், சாத்தியமற்ற செயல், பயனற்ற செயல், அந்த மாதிரி சொல்லலாம், ஓகேங்களா. ஸோ காணல் நீர் அப்படின்னாக்கா இருப்பது போல் தோன்றும் ஆனால் இருக்காது. பாடு என்பதன் பெயரெச்சம் கேட்குறாங்க. ஸோ பெயரெச்சம்னாலே என்ன முடியணும், ஆள முடியணும். ஸோ பாடிய என்பது பெயரெச்சம். பாடுதல் அல்லுல முடிந்தாக்கா அது தொழிற்பெயர். பாடியவர் அவரில் முடிஞ்சிருக்கு அப்படின்றப்ப அது ஒரு வினையாளனின் பெயர்.
அடுத்து பாடினேன், ஏனில் முடிஞ்சாலே அது தன்மை ஒருமை வினைமுற்று. ஆனால் இது வந்து என்னது, ஒரு வினைமுற்று. சரியான தமிழ் சொல்லை கண்டறிக. கன்வேயர் பெல்ட். கன்வேயர் பெல்ட்னாக்கா ஊர்திப்பட்டை. ஆப்ஷன் சி பாருங்க, புறப்பாடு. டிபார்ச்சர் அப்படின்னாக்கா புறப்பாடு. அரைவல் அப்படின்னாக்கா வருகை. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிக. எது வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ அஸ்தட்டிக்ஸ் அப்படின்னாக்கா முருகியல் கரெக்டானாக்கா கரெக்டு. ஏன்னா அஸ்தட்டிக்ஸ்னாக்கா அழகியல் அல்லது முருகியல் அப்படின்ற மாதிரி ரெண்டுமே வரும். ஸோ இது சரியானது தான். டிஸ்கஷன் என்பது உரையாடல் கரெக்டாக அப்படின்னாக்கா தவறு. ஏன்னா டிஸ்கஷன்னாக்கா என்ன மீனிங் அப்படின்னாக்கா கலந்துரையாடல். டிஸ்கஷன் அப்படின்னாக்கா கலந்துரையாடல். ஸோ அப்போ உரையாடல்னால் என்ன வரும் அப்படின்னாக்கா கான்வர்சேஷன். கான்வர்சேஷன் அப்படின்னாக்கா உரையாடல். டிஸ்கஷன்னா கலந்து உரையாடுறோம். ஓகேங்களா? டிஸ்கஸ் பண்ணிக்கிறோம், கலந்து பேசிக்கிறோம் அப்படின்ற மாதிரி. அடுத்து டெம்பஸ்ட்டு. டெம்பஸ்ட்னா சுழல் காற்று கரெக்டாக அப்படின்னாக்கா தவறு. ஏன்னா சுழல் காற்றுனா வந்து என்ன வரும், வைல்ட் வைண்ட். ஓகேங்களா? சுழல் காற்றுனா வைல்ட் வைண்ட். அப்போ டெம்பஸ்ட்னா என்ன வரும், டெம்பஸ்ட் அப்படின்னாக்கா பெருங்காற்று. டெம்பஸ்ட் அப்படின்னாக்கா என்ன மீனிங், பெருங்காற்று. டெம்பஸ்ட்னா பெருங்காற்று. வைல்ட் வைண்ட் அப்படின்னா தான் சுழல் காற்று. காஸ்மிக் ரேஸ் என்பது புரோத கதிர்கள் சரியா அப்படின்னாக்கா தவறு. ஏன்னா காஸ்மிக் ரேஸ் அப்படின்னாக்கா விண்வெளி கதிர்கள். காஸ்மிக் ரேஸ்னால் என்னது, விண்வெளி கதிர்கள். அப்போ புரோத கதிர்கள்னால் என்ன வரும், அல்ட்ரா வயலட் ரேஸ். ஓகேங்களா? யூவி ரேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து நம்ம வந்து கலைச்சொற்கள் நம்ம வந்து எந்த அளவுக்கு நீங்கள் வந்து தரவை படிச்சுக்கணும் அந்தளவுக்கு படிச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து கொஸ்டின் பேப்பரை வந்து பார்க்குறப்ப எல்லாமே நம்ம கரெக்டாக இருக்கிற மாதிரி தெரியும். ஓகேங்களா? ஆனால் கலைச்சொற்களில் நல்லா ஸ்ட்ராங்காகிக்கோங்க. அஸ்தட்டிக்ஸ்னால் அழகியல் அல்லது முருகியல். டிஸ்கஷன் கலந்துரையாடல். கான்வர்சேஷன் உரையாடல். டெம்பஸ்ட். டெம்பஸ்ட் அப்படின்னாக்கா பெருங்காற்று. வைல்ட் வைண்ட் அப்படின்னா தான் சுழல் காற்று. காஸ்மிக் ரேஸ்னால் விண்வெளி கதிர்கள். அப்போ அல்ட்ரா வயலட் ரேஸ்னால் தான் என்னது, புரோத கதிர்கள் ஆகும். ஸோ ஆப்ஷன் ஏ தான் நமக்கு சரியாக பொருந்தியுள்ளது. மோனோலிங்குவல். இந்த ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் தருக. ஸோ மோனோலிங்குவல் அப்படின்னாக்கா ஒரு மொழி. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நமக்கு நியூ புக்லேயே இருக்குது. கரெக்டுங்களா? ஃபஸ்ட்டு நமக்கு இதெல்லாமே நமக்கு எங்கேருந்து இருக்குது அப்படின்னாக்கா 9th 10th நியூ புக்கு தமிழ்லேருந்து தான் மேக்ஸிமம் கொஸ்டின்றது இருக்கே. ஓகேங்களா? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. எதிர்ச்சொல்லை தெரிவு செய். வனப்பு. வனப்புனா மீனிங் என்ன, அழகு. அப்போ அதோட எதிர்ச்சொல் என்ன, அழகின்மை. எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுக. ஓர்தல். ஸோ ஓர்தல்னா அறிதல் அந்த மாதிரி மீனிங் வரும். ஸோ அதுக்கு ஆப்போசிட் தான் இது. ஆன்சர் ஆப்ஷன் பி. ஓமியால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுதல். நெல்லிக்காய் முட்டையை கொட்டினார் போல. நெல்லிக்காய் முட்டையை கொட்டினார் போல அப்படின்னாக்கா ஒற்றுமையின்மை. கடலில் கரைத்த பெருங்காயம் போல பயனற்ற செயல். விரலுக்கு இறைத்த நீர் போல பயனற்ற செயல். காக்கை உட்கார பனம்பழம் விழுந்தது போல தற்செயல் நிகழ்வு. கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல எதிர்பாரா நிகழ்வு. ஓகே, நமக்கு அடுத்த கொஸ்டின் அதான் இருக்குது பாருங்கள். பூமியால் விளக்கப்பெறும் கருத்தை தேர்ந்தெடுத்து எழுதுதல். கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல் அப்படின்னாக்கா அது எதிர்பாராத நிகழ்வு. நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல் அப்படின்னாக்கா ஒற்றுமையின்மை. காக்கை உட்கார பனம்பழம் விழுந்தது போல என்பது தற்செயல் நிகழ்வு. விழலுக்கு இறைத்த நீர் போல, கடலில் கருத்தை பெருங்காயம் போல இதெல்லாமே பயனற்ற செயலாகும். விடை வகைகள். இது செய்வாயா என்று வினைவை பொழுது நீயே செய் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து ஏவி சொல்கிறோம் அப்படின்னாக்கா அது ஏவல் விடையாகும். கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு செய்யுள் எழுத தெரியும் அப்படின்ற மாதிரி அந்த கதைக்கு இனமான ஒரு செயலை செய்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னாக்கா அது இனமொழி விடையாகும். நீ சாப்பிடவில்லையா என்ற வினாவிற்கு வயிறு வலிக்கும் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னாக்கா உருவது கூறல் விடை. வயிறு வலிக்கிறது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அப்படின்னாக்கா அது உற்றது உரைத்தல் விடை. ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை தெரிவு செய்க. ஸோ உயிரினங்கள் வாழ்வதற்கான உணவை உட்கொள்கிறது. பன்மையானது ஒருமை கொண்டு முடிந்துள்ளது. உயிரினங்கள் வாழ்வதற்கான உணவை உட்கொண்டது. உயிரினங்கள் வாழ்வதற்கான உணவை உட்கொள்கின்றன. ஸோ இது நமக்கு சரியாக உள்ளது. உயிரினங்கள் வாழ்வதற்கான உணவை உட்கொள்கின்றது. ஓகேங்களா? ஸோ பன்மையானது நான் என்ற பன்மை வினைமுற்று விகுதி கொண்டே முடியணும். ஆன்சர் ஆப்ஷன் சி.
ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை தெரிவு செய்க. குதிரையிலிருந்து அவர் இறங்கினான். அவர் அப்படின்னு மரியாதை சொல்லிட்டு அங்கே என்ன பண்ணுறாங்க, இறங்கினான் அப்படின்ற மாதிரி மரியாதை நிமித்தமாக சொல்கிறாங்க. குதிரையிலிருந்து அவர் இறங்கினார், இது நமக்கு சரியாக உள்ளது. அவர் இறங்கினார்கள், அதாவது ஒருமையானது பன்மை, அதாவது வந்து பலர்பால் வினைமுற்று கொண்டு முடிஞ்சது, தவறு. அவர் இறங்கியது அப்படின்றது தவறு தான். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி. சரியான தொடரை தேர்ந்தெடு. கதிரவன் மறையும் காலையில் உதித்து. ஸோ ஆன்சர் இதுக்கு என்ன வரும், கதிரவன் காலையில் உதித்து மாலையில் மறையும். ஆன்சர் ஆப்ஷன் சி. சரியான தொடரை தேர்ந்தெடு. நல்ல தமிழுக்கு எழுதுவோம். நல்ல தமிழுக்கு எழுதுவோம் அப்படின்றது கரெக்டாக அப்படின்னாக்கா கிடையாது. நல்ல தமிழில் எழுதுவோம் என்பதுதான் சரியானது. சொல்பொருள் பொறுத்துக. கோட்டி அப்படின்னாக்கா மன்றம். புலம், புலம்னா என்ன வரும், பொன். வேதிகைனா என்ன, திண்ணை. தாமம்னா மாலை. ஸோ 3, 1, 4, 2. ஆன்சர் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட்டு பாருங்க, ஒரு ஓர். ஸோ ஓர் மரம் தவறு, ஒரு மரம் கரெக்டு. ஒரு அழகிய தவறு, ஓர் பசுமரம் தவறு. ஓகேங்களா. ஸோ ஒரு பசுமரம், ஓர் அழகிய, ஒரு மரம் அப்படின்னு தான் வந்திருக்கணும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி. அதாவது அகரவரிசை, இந்த ஒரு ஓர் இதெல்லாமே நான் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு லாஸ்ட் ஒரு 12 டெஸ்ட்டாகவே வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தான் வரேன். அதனால் மேக்ஸிமம் எக்ஸ்ப்ளனேஷன்ன்றது இதுக்கப்புறம் நம்ம வந்து கொடுக்க வேண்டாம். நம்ம டெஸ்ட்டு மட்டும் அட்டன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா. ஸோ இல்லை உங்களுக்கு புரியல தெரியல அப்படின்னாக்கா நீங்கள் டெஸ்ட்டு 1லேருந்து பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் உங்களுக்கு தெரியாதவங்களுக்கு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா. ஓகே. ஆன்சர் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு வந்து இந்த பேராஸ், ஓகேங்களா, பத்தியை கொடுத்துட்டு நமக்கு வந்து ஒரு 5 கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இது நீங்களே வந்து போட்டுருவீங்க. ஸோ நம்ம இதை ஸ்கிப் பண்ணிடலாம். ஓகேங்களா. ஓகே. நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். பசி இன்றி, இது எப்படி பிரித்து எழுதலாம், பசி கூட்டல் இன்றி. சேர்த்து எழுதுக. நிலவு கூட்டல் என்று, நிலவென்று. ஸோ இதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா. ஸோ நான் நிறைய சொல்லிட்டேன், நானும் டெஸ்ட்டு மட்டும் அட்டன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். சேர்த்து எழுதுதல். புளி ப்ளஸ் சோறு, இது எப்படி சேர்த்து எழுதலாம், புளிஞ்சோறு. இது நமக்கு எங்கே இருக்குது அப்படின்னாக்கா 9th நியூ புக்கில் இருக்குது, பேஜ் 170 இருக்குது. ஸோ நம்ம அதை பார்த்துலாம் வாங்க. உங்களுக்கு அந்த பேஜ் நான் காமிச்சேனாக்கா உங்களுக்கு ஒரு புரிதல் இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், இது வந்து 9th நியூ புக்கில் பேஜ் 170 பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த பாக்ஸில் பாருங்கள், இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, புணர்ச்சியில் 2 சொற்கள் இணையும் பொழுது வருமொழியில் காசா தாபா வந்தால் சில இடங்களில் வந்து மீண்டும் அதே எழுத்து தோன்றும். ஓகேங்களா. அது என்ன சொல்லுவாங்க, வழிமிகுதல் சொல்லுவாங்க. அதாவது நிலைமொழினா என்ன, வருமொழினா என்னன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது இப்போ 2 வார்த்தை இருக்குனாக்கா, இப்போ இந்த புலி அப்படின்றது நிலைமொழி, சோறுன்றது வருமொழி. ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல இந்த வருமொழியில், ஓகேங்களா, வருமொழியில் காசா தாபா வந்தால் அங்கே சில இடங்களில் அதே எழுத்து தோன்றும். அதே எழுத்து தோன்ற என்ன சொல்லலாம், புளிச்சோறு அப்படின்ற மாதிரி வந்து வரலான்னு சொல்கிறாங்க. இது போன்றே சில இடங்களில் மெல்லினமும் மிகுதல் உண்டு. குறிப்பாக வந்து ஞ, ஞ, ந, ம என்ற 4 எழுத்துக்களும் வந்து மிகும். இது என்னென்ன எழுத்துக்கள் தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக. ஓகேங்களா. ஸோ இங்கே பாருங்க, இங்கே புளி ப்ளஸ் சோறுன்னு இருக்குது. இந்த இடத்துல அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, புளிஞ்சோறு. அப்போது இந்த சாவுக்கு இணை எழுத்து என்ன, இஞ்சி. அப்போ இதோடைய இணை எழுத்தான இஞ்சி என்பது சேர்ந்து புளி ப்ளஸ் சோறு என்பது புளிஞ்சோறு என்று புணர்ந்துள்ளது. ஸோ நமக்கு கொஸ்டின் பேப்பரில் இதை கொடுத்துட்டு தான் நமக்கு வந்து கேட்டிருக்காங்க ஆன்சர். ஓகேங்களா. ஸோ புளி ப்ளஸ் சோறு புளிஞ்சோறு என்பது சரியானது. ஓகேங்களா ஆஃபீஸர். ஸோ இங்கே பாருங்கள், புளி ப்ளஸ் கறி. ஸோ இந்த இடத்துல புளிங்கறி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏன்னா காவுடைய இணை எழுத்து என்ன, ஞா. ஓகேங்களா. அதனால் வந்து புளிங்கறி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புளி ப்ளஸ் சோறு புளிஞ்சோறு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. இங்கே பாருங்க, மா ப்ளஸ் பழம் மாம்பழம். அப்போது மா ப்ளஸ் பழம் என்பது எவ்வாறு சேர்த்து எழுதலாம், மாம்பழம். அப்போ பாவோடைய இணை எழுத்தான மா என்ற எழுத்து வந்து இங்கே வந்து புணர்ந்து இருக்கிறது. வில ப்ளஸ் காய் விலங்காய். வில ப்ளஸ் காய் என்பது விலங்காய். காவுடைய இணை எழுத்தான ஞா என்பது சேர்ந்து வந்துள்ளது. ஓகேங்களா. அடுத்தது பூ என்னும் பெயர் முன்னர் வல்லினத்தோடு மெல்லினமும் வந்து வரும்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே பாருங்கள், பூ ப்ளஸ் கொடி என்னன்னு சொல்லலாம், பூங்கொடி. ஏன்னா காவுடைய இணை எழுத்து என்ன, ஞா. பூ ப்ளஸ் சோலை பூஞ்சோலை. சாவுடைய இணை எழுத்து இந்த ஞா தான் வரும். பூ ப்ளஸ் தொட்டி பூந்தொட்டி. தாவுடைய இணை எழுத்து இந்து. ஓகேங்களா.
ஸோ இந்த இதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மா ப்ளஸ் பழம் மாம்பழம், வில ப்ளஸ் காய் விலங்காய், இதெல்லாம் நமக்கு அப்படியே பொறுத்துகள் வந்து கேட்பாங்க. ஸோ நமக்கு அதே மாதிரி தான் நமக்கு வந்து இதை வச்சு நமக்கு வந்து என்ன கேட்டிருக்காங்க, சேர்த்து எழுதுக அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? சரி, இங்கே பாருங்க, வேய் பிளஸ் குழல் வேய்ங்குழல், கூர் பிளஸ் சிறை கூர்ஞ்சிறை, பாழ் பிளஸ் கிணறு பாழுங்கிணறு. ஓகேங்களா? ஸோ பாழ் பிளஸ் கிணறு பாழுங்கிணறு. ஸோ இதுதான் வந்து அதோடைய இணை எழுத்துக்கள் ஆகும். காவுடைய இணை எழுத்துஞ்சா, சாவுடைய இணை எழுத்துஞ்சா, டாவுடைய இணை எழுத்துனா தானா பாமா. ஓகேங்களா? ஸோ புலி என்னும் சுவை பெயருக்கு முன்னாடி வல்லெழுத்து மட்டுமின்றி மெல்லினமும் வரும். ஸோ இது எல்லாமே வந்து வல்லினம் மட்டும்தான் வரும்ன்றதை தாண்டி ஒரு சில இடங்களில் மெல்லினமும் வரும். மெல்லினம் என்பது அந்த வருமொழியில் உள்ள என்ன எழுத்து இருக்கோ அதோடைய இணை எழுத்து என்பது நமக்கு சேர்ந்து வரும். ஓகேங்களா? ஸோ இந்த பாக்ஸ்லேருந்து கொஸ்டின் அப்படின்றது ஒன்று பிரித்து எழுதுக அப்படின்ற மாதிரி கேட்கலாம், இல்லைனா சேர்த்து எழுதுக அப்படின்ற மாதிரி கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் இதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கோங்க. இதை நல்லா நோட் பண்ணி பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக இதுலேருந்து நமக்கு வந்து கொஸ்டின் கேட்கறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா ஆஃபீஸர்? ஓகே, ஸோ அப்படியே நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்கலாங்களா? சரி வாங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் வேணும். புளி ப்ளஸ் சோறு என்பது புளிஞ்சோறு என்பது தான் சரியானது. ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட்டு பாருங்கள், பிரித்து எழுதுக. புளியங்கன்று, இது எப்படி பிரித்து எழுதலாம்? புளி ப்ளஸ் ப்ளஸ் கன்று, புளி கன்று. ஓகேங்களா? ஒருமை பன்மை பிழை நீக்கி எழுதுக. ஸோ நெற்கதிர்களிலிருந்து நெல்மணிகள் மணிமணியாய் உதிர்ந்தன. ஸோ இங்கே நெற்கதிர்கள் அப்படின்ற ஒரு பன்மையிலிருந்து உதிர்ந்தன என்ற பன்மை கொண்டு முடிந்துள்ளது. ஓகே, இது சரியாக தான் இருக்குது. இங்கு பன்மையானது ஒருமை கொண்டு முடிந்துள்ளது. எல்லாமே நமக்கு ஒருமை கொண்டு முடிந்துள்ளது. ஓகேங்களா? ஸோ நெற்கதிர்கள் அப்படின்றது நான் என்ற வினைமுற்று விகுதி கொண்டு முடிந்தால் அதுதான் ஆன்சர். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. கூற்று காரணம் சரியா தவறா? கூற்று, வேங்கை என்பது ஒரு பொது மொழியாகும், இது சரியா அப்படின்றத சொல்லணும். காரணம், தனிமொழிக்கும் தொடர்மொழிக்கும் பொதுவாய் அமைவதால் இது பொதுமொழி எனப்படும். ஸோ வேங்கை, வேங்கை அப்படின்னாக்கா ரெண்டு மீனிங் இருக்குது. ஒன்று புலி, இன்னொன்று மரம், வேங்கை மரம் அப்படின்ற ஒரு மீனிங் கொடுக்கும். கரெக்டுங்களா? அப்போது தனிமொழினா என்ன? தனிமொழியானது அது வந்து தனியாக நின்று ஒரு பொருள் குறிப்பது. இப்போ வேங்கை அப்படின்னு சொல்லிட்டு தனியாக நின்று புளியையோ, இல்லை வேங்கை அப்படின்னு சொல்லிட்டு தனியாக நின்று வேங்கை மரத்தையோ அந்த மாதிரி வந்து குறிக்கும். ஓகேங்களா? அடுத்தது தொடர்மொழினா என்ன? ஒரு சொல்லானது மற்ற சொற்களுடன் சேர்ந்து புதிய பொருள் தருவது. கரெக்டுங்களா? இப்போது வேங்கை அப்படின்றது இந்த மரத்தோடு சேர்ந்து வேங்கை மரம் அப்படின்ற ஒரு புதிய சொல் தருதுங்களா? அப்போ தொடர்மொழிக்கும் பொருந்தது. அப்போது ஒரு தனிமொழிக்கும் ஒரு தொடர்மொழிக்கும் பொதுவாக அமைகின்றது இந்த வேங்கை என்பது. ஸோ இது பொதுமொழி தான். ஓகேங்களா? ஸோ பொதுமொழினா என்ன அப்படின்னாக்கா தனிமொழியாகவும் தொடர்மொழியாகவும் பயன்படுத்தப்பட்டு வெவ்வேறு பொருளை தந்துச்சுனாக்கா அது என்னது? பொதுமொழி ஆகும். ஸோ கூற்று சரி, காரணம் சரி. கூற்று சரியா தவறா? ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் அப்படின்னாக்கா தஞ்சை சரஸ்வதி மகள் நூலகம். ஓகே, இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் கன்னிமரம் நூலகமானாக்கா கிடையாது. ஏன்னா முதல் பொது நூலகம் எது? திருவனந்தபுரம் நடுவண் நூலகம். இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் திருவனந்தபுரம் நடுவண் நூலகம் ஆகும். ஸோ கூற்று 2 தவறு. உலக அளவில் தமிழ் நூல்கள் அதிகமுள்ள நூலகம்னா கன்னிமர நூலகம் என்பது சரிதான். ஸோ கூற்று 1, 3 சரி, 2 மட்டும் தவறு. ஆன்சர் ஆப்ஷன் டி. அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. அவர், வந்தவர், அவர்தான். ஸோ மரியாதையை சொல்லலாம். வந்தவன் அவன்தான் அப்படின்னு தான் சொல்லணும். வந்தது அதுதான் அப்படின்னு தான் கரெக்டு. ஓகேங்களா? ஸோ இதில் எது சரியாக உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ. இங்கே பாருங்க, அடைப்புகள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. அழகுகள், ஸோ எது வரும் அப்படின்னாக்கா அம்மை முதலிய அழகுகள் எட்டினை பெற்றுள்ளாய். அம்மை முதலிய அழகுகள் எட்டினை பெற்றுள்ளாய். ஸோ இதை வந்து நம்ம வந்து பார்க்குறப்ப கொஞ்சம் லைட்டாக யோசிப்போம். தம்மை முதலிய அழகுகள், நும்மை முதலிய அழகுகள், அம்மை முதலிய அழகுகள், எம்மை முதலிய அழகுகள் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது நமக்கு எங்கே இருக்குன்றது நான் உங்களுக்கு ஸ்கூல் புக்கில் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இங்கே பாருங்கள் ஆஃபீஸர்,
இது 9th நியூ புக்கு தமிழ் விடு தூது. ஓகேங்களா? ஸோ இந்த தமிழ் விடு தூது லெசனில் பார்த்தீங்கன்னா செகண்ட் பேஜில் இந்த லாஸ்ட் லைன் பாருங்கள். அம்மை முதலிய அழகுகள் பெற்றுள்ளாய், அதாவது அம்மை முதலிய அழகுகள் 8 பெற்றுள்ளாய் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? ஸோ இந்த அம்மை முதலிய அப்படின்ற லைனை நாம் வந்து இது வரைக்கும் நம்ம நோட் பண்ணியிருப்போமா அப்படின்னாக்கா கண்டிப்பாக இதை நம்ம வந்து துளி கூட நம்ம பார்த்துருக்க மாட்டோம். ஓகேங்களா? நம்ம ஹைலைட் பண்ணது மட்டும் தான் படிச்சிருந்திருப்போம். அழகுகள் 8 பெற்றுள்ளது, சுவை 9 பெற்றுள்ளது, வண்ணங்கள் 100 பெற்றுள்ளது அப்படின்ற மாதிரி இந்த ஹைலைட் பாயிண்ட் மட்டும் தான் நம்ம நோட் பண்ணியிருப்போம். ஆனால் அவங்க எப்படி கேட்டிருக்காங்க, இந்த வார்த்தையை கொடுத்துட்டு கேட்டிருக்காங்க, அம்மை முதலிய டேஷ் பெற்றுள்ளாய், அம்மை முதலிய டேஷ் 8 பெற்றுள்ளாய் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த அம்மைன்ற வார்த்தை நம்ம வந்து நோட் பண்ணியிருப்போமா அப்படின்னாக்கா கிடையாது. அப்போது கொஸ்டினை எந்த அளவுக்கு வந்து கேட்குறாங்க அப்படின்றத பார்த்துக்கோங்க. நம்ம ஸ்கூல் புக்கில் குறிப்பாக சொல்லணுன்னாக்கா 9th 10th ஓகேங்களா? ஸோ 9th 10th நியூ தமிழ் புக்கை நீங்கள் அட்ட நல்லா படிச்சிருங்க. ஏன்னா நம்ம சிலபஸ் அப்டேட் நியூ சிலபஸில் நிறையா வந்து டாபிக் இருக்குது. அடைப்புகள் உள்ள சொல்லை தேர்ந்தெடுக்க, பொருந்தாத சொல்லை தேர்ந்தெடுக்க, கூற்று காரணம் சரியா தவறா, ஓகேங்களா? இந்த மாதிரி நமக்கு நிறைய டாப்பிக்கில் கொஸ்டின் கேட்குறாங்க. அதனால் 9th 10th தமிழ் புக்கை நீங்கள் எந்த அளவுக்கு படிக்கணும் அப்படின்றது கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோன்றது உங்களுக்கு வந்து ஒரு புரிதலை கொடுக்குன்னு நான் நம்புகிறேன். ஓகேங்களா? ஸோ அம்மை முதலிய அழகுகள் 8 பெற்றுள்ளாய் அப்படின்றது தான் சரியானது. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன? அம்மை முதலிய அழகுகள் 8 பெற்றுள்ளாய். ஆன்சர் ஆப்ஷன் சி. அடைப்புகள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. படித்தல். ஸோ நூலின் பயன் படித்தல் ஆகும். நூலின் பயனே என்னதான் அப்படின்னாக்கா படித்தல் தான். ஓகேங்களா? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஆனால் நமக்கு கொஸ்டினை படிக்கிறப்ப கல்வியின் பயன் படித்தல், அதாவது கல்வியின் பயன் படித்தல் அப்படின்னாக்கா கல்வியின் பயன் படித்தல், பள்ளியின் பயன் படித்தல், வாழ்வின் பயன் படித்தல். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த கொஸ்டின் அப்படின்றது நம்மளை வந்து ரொம்ப யோசிக்க வைக்கும் எக்ஸாம் ஹாலில். ஓகேங்களா? ஸோ இதில் என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா, நூல் ஒரு புத்தகம் இருக்குது, அந்த புக்கோடைய யூசஸே என்ன? ஒருத்தவங்களை படிக்க வைக்கிறது தான். ஓகேங்களா? ஒரு நூல் இருக்குனாக்கா, புத்தகம் இருக்குனாக்கா அதோடைய யூசஸே என்ன? அது படிக்கிறதுக்கான ஒரு இதுதான். கல்வியின் பயன், நம்ம எஜுகேஷனுடைய யூசஸ் அப்படின்றது படித்தல் மட்டும்தானா அப்படின்னாக்கா கிடையாது. ஏன்னா கல்வி என்பது படித்தல் என்பதை தாண்டி நம்ம வாழ்வில் நமக்கான ஒழுக்கத்தையும், அதாவது நம்ம வந்து லைஃப்பில் எப்படிலாம் இருக்கணும் அப்படின்ற ஒரு டிசிப்ளினான ஒரு இது நமக்கு கொடுப்பது கல்வியுமே சொல்லலாம். ஓகேங்களா? பள்ளியின் பயன் என்பது படித்தல் மட்டும்தானா அப்படின்னாக்கா கிடையாது. ஓகேங்களா? ஸோ ஸ்கூல் அப்படின்றது நமக்கு வந்து நிறைய யூசஸ் அப்படின்றது இருக்குது. ஓகேங்களா? நம்மளுடைய திறமையை வந்து வெளிக்கொண்டு வரதே வந்து எங்கே அப்படின்னாக்கா ஸ்கூல் அப்படின்னே சொல்லலாம். ஆனால் வந்து நம்ம ஸ்கூலுன்றது படிக்கிறதுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகுதுனாக்கா கிடையாது. நமக்கு எல்லா வகையிலும் யூஸ் ஆகும். ஸ்போர்ட்ஸு, நம்மளுடைய திறமைகளை வெளிப்படுத்துறதுக்கு எல்லா விதத்துலையுமே நமக்கு ஸ்கூலுன்றது ஒரு இதுவாக இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது வாழ்வின் பயன். வாழ்க்கையோட பயனே படித்தல் நானா அப்படின்னாக்கா கண்டிப்பாக கிடையாது. ஸோ கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து நம்ம கொஞ்சம் யோசித்து ஆன்சர் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ நூலோடைய யூசஸ்னால் படித்தல். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. பொருத்தமான காலத்தை தேர்ந்தெடுக்க. வள்ளி நாளை திரைப்படம் பார்ப்பாள். ஓகேங்களா? ஸோ நாளைனா ஃப்யூச்சர். ஓகேங்களா? ஸோ எதிர்காலம்னா இடைநிலை, இப்போ இவ்வு அப்படின்றது வந்திருக்கணும். அதுவே வள்ளி நேற்று அப்படின்னாக்கா திரைப்படம் பார்த்தாள் அப்படின்ற ஒரு இறந்த காலம் வந்திருக்கும். வள்ளி இன்று திரைப்படம் பார்க்கின்றாள் அப்படின்னா கரெக்டு. ஓகேங்களா? அதாவது வள்ளி இன்று திரைப்படம் பார்க்கின்றாள் அப்படின்றது ஒரு நிகழ்காலம் அப்படின்னு சொல்ல வர. ஓகேங்களா? ஸோ எனக்கு நெக்ஸ்ட்டு பாருங்கள். பொருந்தாத இணையை தேர்க. ஸோ வந்தனன் அன் அப்படின்னு வந்திருக்கு. அடுத்து காண்புவன் கூ வந்திருக்கு. அன் சென்றன அப்படின்னு வந்திருக்கு. இந்த இன்னு என்பது இந்த முறிந்தது அப்படின்றதுல எங்கன்னா வந்திருக்கானாக்கா வரலை. ஸோ இதுதான் நமக்கு பொருந்தாத ஒரு இணையாகும். தவறான இணையை தேர்ந்தெடு. நேற்று காலையில் சூரியன் உதிக்கும். அதாவது நேற்று அப்படின்ற ஒரு பாஸ்ட் டென்ஸை கொடுத்துட்டு உதிக்கும் அப்படின்ற ஒரு எதிர்காலத்தை சொல்கிறாங்க. ஸோ இது தவறு. அப்போ இதுதான் நமக்கு தவறானது. மழை இப்பொழுது பெய்கிறது. கிறது கிறு கின்றது ஆனின்றது அப்படின்னாலே நிகழ்காலம் கரெக்டு. சாப்பிடுவேன் நாளை சாப்பிடுவேன் எதிர்காலம். நேற்றிரவு நிலா ஒளி வீசியது இறந்த காலம். சரிங்களா? ஸோ மற்ற மூன்றும் சரி, ஏ மட்டும் தான் தவறு. எல் என்பதற்கான எதிர்ச்சொல் என்ன? ஸோ எல்னா வந்து மீனிங் என்ன அப்படின்னாக்கா பகல். எல்னா மீனிங் வந்து பகல். அதோடைய ஆப்போசிட் என்ன? இரவு.
உழவன் என்ற எதிர்ப்பாலுக்குரிய சொல் என்ன? உழத்தி. தவறான இணை எதுன்னு கேட்குறாங்க. தஞ்சாவூர் தஞ்சை கரெக்டு தான். உதகமண்டலம் உதகை கரெக்டு தான். திருச்சிராப்பள்ளி திருச்சி கரெக்டு தான். புதுச்சேரி அப்படின்றது புதுகை அப்படின்னாக்கா புதுவை. ஓகேங்களா? புதுவை அப்படின்னா தான் புதுச்சேரி. புதுக்கோட்டை என்பது தான் புதுகை என்று நமக்கு மருவி இருக்கும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி. கோயம்புத்தூர் என்பதன் மறு என்னன்னு கேட்குறாங்க. ஸோ கோயம்புத்தூர் அப்படின்றது கோவை என்று மருவியுள்ளது. தவறான இணை. கோயம்புத்தூர் கோவை கரெக்டு தான். கும்பகோணம் குடந்தை கரெக்டு தான். உதகமண்டலம் உதகை கரெக்டு தான். புதுக்கோட்டை என்பது புதுகை என்று மருவியது. புதுக்கோட்டை புதுகை, புதுச்சேரி புதுவை. சரிங்களா? லம்சம் இதோடைய தமிழாக்கம் என்ன? லம்சம் அப்படின்னாக்கா திருச்சி தொகை. விண்டோஸ் இதுக்கான கலைச்சொல் சொல்ல கேட்குறாங்க. ஸோ விண்டோஸ் அப்படின்னாக்கா நமக்கு வந்து சாளரத்தையும் குறிக்கும், பலகனையும் குறிக்கும். ஓகேங்களா? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எனக்கே வந்து கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ டச் ஸ்க்ரீன் அப்படின்னாக்கா தொடுதிரை. டச் ஸ்க்ரீன் அப்படின்னாக்கா என்னது? தொடுதிரை. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி கொடுத்துருவாங்க. விண்டோஸ் அப்படின்னாக்கா சாளரத்தையும் குறிக்கும், பலகனையும் குறிக்கும். ஓகேங்களா? ஸோ ஆனால் ஆன்சர் ஆப்ஷன் சி கொடுத்துருக்காங்க. இது என்னென்னு பார்த்துக்கோங்க. விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு. அறநல்ல செய்யாமை நன்று. ஸோ எச்செயலை செய்யாமல் இருப்பது நன்று. இது கரெக்டாக இருக்குங்களா? விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்து எழுதுக. வினா 6 வகைப்படும். அப்போ வினா எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்கலாங்களா? ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் பாருங்க. விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்து எழுதுக. சில நேரங்களில் சில மனிதர்கள் என்ற புதினத்திற்கு சாகித்ய அகாடமி விருது கிடைத்தது. அப்போது சாகித்ய அகாடமி விருது எந்த புதினத்திற்கு கிடைத்தது? ஏன்னா அங்கே வந்து புதினம் பற்றி தான் சொல்கிறாங்க. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் சரியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பாருங்கள். சரியான இணையை தேர்ந்தெடுக்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன இருக்குது? லெக்சிகோகிராஃபி. ஸோ லெக்சிகோகிராஃபி அப்படின்னாக்கா என்ன வரும்? அகராதியல் அப்படின்ற சரியா அப்படின்னாக்கா மிகவும் சரியானது. எப்பிகிராஃப் அப்படின்னாக்கா கல்வெட்டு அப்படின்றது தான் சரியாக இருக்கும். ஓகேங்களா? பிக்டோகிராஃப் அப்படின்னாக்கா சித்திரை எழுத்து. ஓகேங்களா? ஆர்டிகுலேட்டரி ஃபோனிட்டிக்ஸ், அதாவது ஃபோனிட்டிக்ஸ் அப்படின்னாக்கா ஒலியன். அதுவே ஆர்டிகுலேட்டரி ஃபோனிட்டிக்ஸ் அப்படின்னாக்கா என்ன வரும் அப்படின்னாக்கா ஒலி பிறப்பியல் என்பது தான் சரியாக இருக்கும். ஒலி பிறப்பியல், அதாவது ஃபோனீம் அப்படின்னா ஒலியன். ஓகேங்களா ஆஃபீஸர்? ஸோ ஃபோனிட்டிக்ஸ் கூட நம்ம சொல்லக்கூடாது. என்னன்னு சொல்லலாம்? ஆர்டிகுலேட்டரி ஃபோனிட்டிக்ஸ் அப்படின்னாக்கா ஒலி பிறப்பியல். அதுவே ஒலியன் அப்படின்னாக்கா என்ன மீனிங்? ஃபோனீம். ஓகேங்களா? ஸோ ஃபோனீம் அப்படின்னாக்கா ஒலியன். ஆர்டிகுலேட்டரி ஃபோனிட்டிக்ஸ் அப்படின்னாக்கா ஒலி பிறப்பியல். லெக்சிகோகிராஃபி அகராதியல், எப்பிகிராஃப் கல்வெட்டு, பிக்டோகிராஃப் சித்திரை எழுத்து. ஓகேங்களா? ஸோ கலைச்சொற்கள் நல்லா ஸ்ட்ராங்காக படிச்சுக்கோங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிதல். சரியான இணை எதுன்னு கேட்குறாங்க. ஸோ ஜனம்னா மக்கள். ஓகேங்களா? ஜனம்னா என்ன? மக்கள். ஸோ மக்கள் மக்கள் மக்கள். ஓகேங்களா? அடுத்தது பிரளயம் அப்படின்னாக்கா என்ன வரும்? பிரளயம் அப்படின்னாக்கா வெள்ளம் என்பதுதான் சரி. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி. பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிதல். ஸோ நிபுணர்னா என்ன? வல்லுனர். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. இரு வினைகளின் பொருள் வேறுபாடு எழுதல். ஸோ விரிந்தது விரித்தது எது வந்து சரியானு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள். மழை காற்று வீசியதால் பூவின் இதழ்கள் விரிந்தன, மயில் தோகை விரித்தது. ஸோ இது நம்ம கரெக்டாக இருக்குது. சரிங்களா? பூவின் இதழ்கள் மழை காற்று வீசியதால் விரித்ததுன்னு வராது, மயில் தோகை விரிந்தன என்பதும் வராது. பூவின் இதழ்கள் விரித்தது தவறு, மயில் தோகை விரிந்தன அப்படின்றது தவறு. சரிங்களா? ஸோ இதில் ஆப்ஷன் ஏ தான் சரியாக உள்ளது. ஓகேங்களா? ஸோ பூவின் இதழ்கள் விரியும், மயில் வந்து தோகை விரிக்கும். ஓகேங்களா? இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிதல். பணிந்து பணித்து. ஸோ தாயின் பாதம் பணிந்து ஆசி பெற்றேன். அமைச்சர் உதவித்தொகை வழங்குமாறு அதிகாரிகளை பணித்தார். ஸோ இது நமக்கு கரெக்டாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ தாயின் பாதம் பணிந்து ஆசி பெற்றேன், அமைச்சர் உதவித்தொகை வழங்குமாறு அதிகாரிகளை பணித்தார் அப்படின்னு வந்திருக்கணும். தாயின் பாதம் பணித்தார் இதெல்லாம் நமக்கு வராது. ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் சரியானது. ஓகேங்களா? அம்மாவுடைய பாதத்தை நம்ம வந்து பணிந்து, ஓகேங்களா, வணங்கி ஆசி பெற்றோம். அதே மாதிரி அமைச்சர் என்ன பண்ணுறாரு?
உதவித்தொகை வந்து வழங்குமாறு மற்ற அதிகாரிகளை பணித்தார் அப்படின்னா வேலை செய்ய வைக்கிறார். பொறுத்துக சொல்லும் பொருளும். பொக்கிஷம், பொக்கிஷம்னா என்ன? செல்வம். சாஸ்தி மிகுதி. விஸ்தாரம் பெரும்பரப்பு. சிங்காரம் அழகு. 2, 3, 4, 1. ஆன்சர் ஆப்ஷன் டி. கந்தம் என்பதன் பொருள் என்ன? ஸோ கந்தம்னா மனம். குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு இருந்து சரியான இணையை தேர்வு செய்க. ஸோ கொல், கோல். கொல்னா என்ன? கொள்ளுதல், அதாவது வாங்கி கொள்ளுதல் அப்படின்ற மாதிரி மீனிங். ஓகேங்களா. இந்த கோல்னா என்ன அப்படின்னாக்கா புறங்கூறுதல். ஓகேங்களா. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஸோ குறில் நெடில் வேறுபாடு இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக பார்த்துக்கோங்க, படிச்சுக்கோங்க. அடுத்து குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு சரியான விடை கேட்குறாங்க. ஸோ நடு, நாடு. நடுனா என்ன? ஊன்று. நாடு அப்படின்னாக்கா விரும்பு. ஓகேங்களா. ஆன்சர் ஆப்ஷன் பி. சரியான இணை எதுன்னு கேட்குறாங்க. ஸோ அலை. அலை என்பதற்கான இரு பொருள் வந்து தயிர், பிசை. இது ரெண்டுமே கரெக்டு தான். ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் அலைன்னா நமக்கு புற்று அப்படின்ற ஒரு மீனிங் கூட இருக்கும். ஓகேங்களா. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட்டு பாருங்கள், திணை என்ற சொல்லுக்கு இரு பொருள்கள் எது சரின்னு கேட்குறாங்க. ஸோ திணைனா ஒழுக்கம், நிலம் ரெண்டுமே குறிக்கும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி. நாடி. நாடி என்பதற்கான இரு பொருள் என்ன? நாடினா ஆராய்ந்து தேடி. நான் கிளம்பிட்டேன். இதை வந்து எப்படி சரியான எழுத்து வழக்கம் எழுதலாம்? நான் புறப்பட்டு விட்டேன் அப்படின்றது தான் கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா. கிளம்பிட்டேன்னா புலம்பெயர் அதாவது புறப்பட்டு விட்டேன் அப்படின்றது என்பது தான் மிகவும் சரியாக இருக்கும். ஆன்சர் ஆப்ஷன் சி. பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக எழுதணும். அவனை கூட்டிகிட்டு வரேன். அவனை அழைத்து கொண்டு வருகிறேன். சரியான வினாச்சொல் கேட்குறாங்க. வைகைக்குரிய கால அளவு. வைகைக்குரிய கால அளவு யாது என்பதுதான் சரி. ஓகேங்களா. ஸோ யாது அப்படின்ற ஒரு வினாச்சொல் அப்படின்றது நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னாக்கா ஒரு அக்ரிணை ஒருமை பெயர் வர்றப்ப. ஓகேங்களா. ஸோ வைகை அப்படின்றது, வைகரைன்றது ஒரு அக்ரிணை ஒரு ஒருமைன்னு சொல்லலாம். அப்போ எங்கெல்லாம் ஒரு அக்ரிணை ஒருமை வருதோ, ஒருமை பெயர் வருதோ அங்கெல்லாம் யாதுன்ற ஒரு வினாச்சொல் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா. அதே அக்ரிணை பன்மையாக இருந்துச்சுனாக்கா யாவை அப்படின்றது யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா ஆஃபீஸர். சரி, ஓகே. அப்போ வைகைக்குரிய கால அளவு யாது என்பது தான் சரி. நெக்ஸ்ட்டு பாருங்க, சரியான வினாச்சொல். கற்றவரின் பெருமைகளாக, கற்றவைகளின் பெருமைகளாக மூதுரை கூறுவன யாவை என பெருமைகள் அப்படின்ற ஒரு பன்மையை சொல்கிறாங்க. ஓகேங்களா. கற்றவரின் பெருமைகளாக மூதுரை கூறுவன யாவை என்பது தான் சரியாக இருக்கும். மாசற்றார் என்பதன் பொருள் யாது. ஓகேங்களா. மாசற்றார் என்பதன் பொருள் யாது என்பதுதான் சரி. ஆன்சர் ஆப்ஷன் டி. சரியான வினாச்சொல். இது மிக கடினமான பணி என்று மற்றவர்களுக்கு எப்படி தெரிந்தது? உரிய இடங்களில் பொருத்தமான நிறுத்தற் குறிகள் இடுக. ஸோ ஊருக்கு போய் சேர்ந்ததும் கடிதம் எழுது என்று என் தந்தை சொன்னார். ஓகே. அதாவது யார் சொல்கிறாங்க? தந்தை சொல்கிறாங்க அப்படின்றத பற்றி சொல்கிறோம். அப்போ நான் உங்களுக்கு நிறைய டைம் சொல்லியிருக்கேன், ஒருத்தவங்க சொன்னாங்க அப்படின்ற ஒரு கூற்றை சொல்கிறப்ப, இன்னொருத்தவங்க சொன்னதை நம்ம சொல்கிறப்ப அந்த இடத்துல இரட்டை மேற்கோள் குறி போடுவோம். ஸோ இங்கேயும் இரட்டை மேற்கோள் குறி இருக்குது. அப்போ ஆப்ஷன் ஏவா சியா அப்படின்னு பார்க்கணும். என்ன சொல்கிறாரு? ஊருக்கு போய் சேர்ந்ததும் கடிதம் எழுது. அங்கே போய் சேர்ந்ததும் அங்கே வந்து என்ன பண்ணணும்? ஒரு கம்மா அப்படின்றது கண்டிப்பாக போடணும். அங்கே போனதும் கடிதம் எழுது என்று என் தந்தை சொன்னார் என்பதுதான் சரி. ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்து சரியான நிறுத்தற்குறிகள் தான் கேட்குறாங்க. வேலன் கடைக்கு சென்றான், பொருள்களை வாங்கினான், வீடு திரும்பினான். கடைக்கு சென்றான், பொருள்களை வாங்கினான், வீடு திரும்பினான். ஆன்சர் ஆப்ஷன் சி. அதாவது எப்படி இதை நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னாக்கா, இது ஒரு வினை, இது ஒரு வினை, இது ஒரு வினை. இதுக்கப்புறம் ஏன் ஃபுல் ஸ்டாப் வச்சுருக்கோம்? ஏன்னா இதோட வினை முற்று பெற்று விட்டது. ஸோ கடைக்கு சென்றான். ஓகே. போயிட்டு என்ன பண்ணுறான்? பொருள் வாங்கினான். ஓகே. போயிட்டு என்ன பண்ணுறான்? வீடு திரும்பினான். அதுக்கப்புறம் எதுவும் கண்டினியூ ஆகலை. ஸோ இதோட ஃபுல் ஸ்டாப் வச்சிடலாம். அப்போது இந்த ஒரு வினைக்கு வந்து இந்த செமிகோலனும், பொருள்களை வாங்கினான் அப்படின்ற இடத்துல வந்து ஒரு கோலனும் செமிகோலன் வச்சுட்டு ஃபைனலாக ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். ஓகேங்களா. ஸோ வினைகள் கண்டினியூஸாக வர்றப்ப இந்த மாதிரி பண்ணிக்கணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிக. சூரியன் மறைந்த நேரத்தில் நான் பொருளை மறைத்து வைத்தேன். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. சொற்களை ஒழுங்குபடுத்தி சுற்றொடராக்குக. என்ன வரும்?
தீயின் ஜுவாலை மெல்ல மெல்ல தணிந்தது. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். ஸோ என்ன வரும்? விளையும் பயிர் முளையிலே தெரியும். தன்வினை வாக்கியத்தை கண்டறிக. தேன்மொழி திருக்குறள் கற்றால். ஓகே, இது தன்வினை. தேன்மொழியால் திருக்குறள் கற்பிக்கப்பட்டது. இது என்ன வினை? இது ஒரு செயற்பாட்டு வினை. தேன்மொழி திருக்குறள் கற்பித்தால், மற்றவங்களுக்கு கற்பிக்கிறாங்க. அப்போ இது என்ன நடக்குது? பிறவினை வாக்கியம். ஓகேங்களா? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. பொருந்தாயினையை கண்டறிக. ஸோ நீங்கள் கட்டளை இடுங்கள், இது செய்வினை. இதே நம்ம செய்வினை சொல்கிறோம் அப்படின்னாக்கா, அதாவது செய்வினை வாக்கியம் அப்படின்னாலே செய்பவர் முதலில் வரும், அதுக்கப்புறம் தான் செயல் பற்றி சொல்லுவாங்க. ஸோ இங்கே செய்பவர் யார்? நீங்கள். என்ன செயல் செய்கிறாங்க? கட்டளை இடுங்கள் சொல்கிறாங்க. அப்போ இது என்னது? செய்வினை. ஓகேங்களா? செய்வினைனா என்ன அப்படின்னாக்கா, செய்பவர் முதலில் வரும், அடுத்தது என்ன செயலோ அது வரும். ஓகேங்களா? கட்டளை இடுங்கள் அப்படின்ற ஒரு செயலை செய்ய வைக்கிறாங்க, அது செய்வினை ஆகும். சட்டி உடைந்து போயிற்று. ஸோ ஆனது ஆயிற்று, போனது போயிற்று, பட்டது, அதுக்கப்புறம் உண்டு, இந்த மாதிரிலாம் உண்டான், இந்த மாதிரிலாம் வந்தாலே செய்பாட்டு வினை சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கேன். ஸோ இது சரியாக தான் உள்ளது. அவன் திருந்தினான், அவனா திருந்தினான், இது தன்வினை என்பது சரிதான். வெந்நீர் ஆறுகிறது என்பது பிறவினை அப்படின்னாக்கா அது ஒரு தன்வினை ஆகும். ஏன்னா அது தானாக தன்னை ஆற்றி கொள்கின்றது. ஓகேங்களா? ஸோ இது தானாக நடக்கின்றது. ஓகேங்களா? அப்போ வெந்நீர் ஆறுகின்றதுனா தன்வினை. அதுவே உமா வெந்நீரை ஆற வைத்தாள் அப்படின்னாக்கா அங்கே ஒருத்தவங்க அந்த வெந்நீரை ஆற வச்சுருக்காங்க, ஒரு செயலை செய்ய வச்சுருக்காங்க. அப்படின்றப்ப அது பிறவினையாக இருக்கும். இங்கே வெந்நீர் தானாக ஆறுது. ஓகேங்களா? அப்போ இது தன்வினை என்பதை சரி. அப்போது 4 மட்டும்தான் பொருந்தாத இணையாகும். வாக்கிய அமைப்பை கண்டறிக. முதலமைச்சர் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். ஸோ ஐ வெளிப்படையாக மீனிங் தந்தாலே நான் செய்வினை அப்படின்றது சொல்லியிருப்பேன். ஆன்சர் ஆப்ஷன் சி. ஆட்டு என்னும் சொல்லுடன் பொருந்தி வரும் சொல் எதுவென கண்டறிக. ஸோ ஆட்டு மந்தை அப்படின்னு சொல்லலாம். ஆட்டு மந்தை, குதிரை கொட்டில், மக்கள் கூட்டம், ஆனிரை. ஓகேங்களா? ஆன்சர் ஆப்ஷன் பி. அதே மாதிரி யானை கூட்டம் அப்படின்னு கூட சொல்லுவோம். ஓகேங்களா? மக்கள் கூட்டம், யானை கூட்டம் அப்படின்னு சொல்லுவோம். கூடை, கூடை அப்படின்றது என்ன வினை மரபாக இருக்கும்? முடைந்தார், கூடை முடைந்தார். ஸோ இங்கே தை, மா, வீடு, நகரம் இந்த மாதிரி கொடுத்துட்டு புதிய சொல் உருவாக்க சொல்கிறாங்க. ஸோ எது கரெக்டாக இருக்கும்? மாநகரம். இது நமக்கு ரிப்பீட் ஆகுதுங்களா? ஸோ பொருத்தமான இணைப்பு சொல். கருமேகங்கள் வானில் திரண்டன, ஆயினும் மழை பெய்யவில்லை. சரியான இணைப்பு சொல். அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம் அப்படின்ற கூற்று கொடுத்துட்டு அதுக்கான காரணம் என்ன சொல்கிறாங்க? ஏன்னா மரங்கள் தான் மழைக்கு அடிப்படை. அப்போ கூற்று முதலிலும் காரணம் பின்னர் வந்தால் அந்த இடத்துல ஏனெனில் அப்படின்ற ஒரு இணைப்பு சொல் போடணும். ஆன்சர் ஆப்ஷன் பி. கலைச்சொற்கள். ஸ்ட்ராம், ஸ்ட்ராம்னா புயல். ஓகேங்களா? ஸ்ட்ராம் அப்படின்னாக்கா என்ன மீனிங்? புயல் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது டொர்னாடோ, டொர்னாடோனா சூறாவளி. அடுத்தது லேண்ட் ப்ரீஸ், லேண்ட் ப்ரீஸ் அப்படின்னாக்கா அது நிலக்காற்று. வைல்ட் வைண்ட் அப்படின்னாக்கா அது சுழல் காற்று. ஓகேங்களா? வைல்ட் வைண்ட் அப்படின்னாக்கா சுழல் காற்று. டெம்பஸ்ட் அப்படின்னாக்கா பெருங்காற்று. சரிங்களா? ஆன்சர் ஆப்ஷன் ஏ. கலைச்சொல் கேட்குறாங்க. ஸோ ஆண்டர்பிரனர் அப்படின்னாக்கா தொழில் முனைவோர். அடல்ட்ரேஷன் அப்படின்னாக்கா கலப்படம். ஃபெரிஸ் அப்படின்னாக்கா பயணப்படகுகள். கமாடிட்டினா பண்டம். ஸோ 4, 3, 2, 1. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. சரியான கலைச்சொல். எக்ஸ்கவேஷன் அப்படின்னா அகழாய்வு. எப்பிகிராஃபி அப்படின்னாக்கா என்னது? கல்வெட்டியல் அப்படின்ற மாதிரி நம்ம படிச்சிருப்போம். அடுத்தது எம்போஸ்டு ஸ்கல்ப்சர். ஓகேங்களா? ஸோ எம்போஸ்டு ஸ்கல்ப்சர் அப்படின்னாக்கா அது புடைப்பு சிற்பம். ஹீரோ ஸ்டோன் அப்படின்னாக்கா நடுக்கல். ஓகேங்களா? ஹீரோ ஸ்டோன் அப்படின்னாக்கா என்னது? நடுக்கல் ஆகும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி. ஓகே, ஓர் பிழை திருத்தம் கேட்குறாங்க. எது கரெக்டாக இருக்கும்? ஓர் அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது. ஆன்சர் ஆப்ஷன் டி. ஓகே, இந்த டெஸ்டோடைய 100வது கொஸ்டின். ஸோ கல்வி என்னவாக இருக்கும்? ஓர் அணிகலன். ஓகேங்களா? ஆன்சர் ஆப்ஷன் டி. அந்த உயிருக்கு முன்னாடி ஓர் யூஸ் பண்ணணும், உயிர்மைக்கு முன்னாடி ஒரு யூஸ் பண்ணணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே ஆஃபீஸர்,
வெற்றிகரமாக 13வது தமிழ் டெஸ்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்றது நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டினியூவாக டெஸ்ட் ப்ராக்டிஸ்ன்றது எடுத்துகிட்டே வாங்க. இந்த டெஸ்ட் அப்படின்றது உங்களுக்கு நீங்கள் எந்த லெவலில் இருக்கீங்க அப்படின்னு ஒரு புரிதலை கொடுக்கும். ப்ளஸ் உங்களுக்கு நீங்கள் தெரியாத கண்டென்ட்டையும் உங்களுக்கு வந்து உங்களுக்கு நான் வந்து சொல்லிக் கொடுப்பேன் அப்படின்றப்ப உங்களுக்கு நீங்கள் உள்வாங்கிக்கலாம். ப்ளஸ் வந்து எப்படிலாம் நம்ம வந்து கொஸ்டின் பேப்பர் வந்து ஹேண்டில் பண்ணணும், கொஸ்டின் நம்ம பார்க்குறோன்னாக்கா ஆன்சர் நம்ம எப்படிலாம் வந்து சூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியான்றது நீங்கள் டெஸ்ட்டு கண்டினியூவாக அட்டன் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ஒரு புரிதல் கிடைக்கும். ஓகே, தேங்க்யூ.